மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். நாம கொடுத்த நம்பிக்கையில தான் அவர் இப்ப கஷ்டப்படுறாரு. வேற ஏதாவது காரணமா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க பையனோட படிப்பு விஷயம்னு சொல்லும்போது முடியாதுன்னு எப்படிமா சொல்ல முடியும்? இல்ல கையல். கையன், என்ன மன்னிச்சிரு கையன். அண்ணி, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, தேவையில்லாம இந்த ஹோட்டலை எடுத்து நடத்தணும்னு ஆரம்பிச்சதே நான் தானே. நான் மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை உனக்கு வந்திருக்காதுல்ல. அண்ணி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை அவரே இங்க வந்து கேட்கலனா கூட நானே நேர்ல போய் ஹோட்டலை எடுத்து நடத்துறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு வந்திருப்பேன். அது ரொம்ப நல்ல இடம். மூர்த்தி அந்த இடத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கணுங்கிறது உங்களோட ஆசை மட்டும் இல்ல, நானும் அதை தான் ஆசைப்படுறேன். அதனாலதான் அந்த ஓனர் வந்து அப்படி பேசிட்டு போயிருக்காரு. அதுக்கு காரணம் நாமளாதான் இருப்போம்னு பழைய தூக்கி உங்க மேல போட்டுக்கிட்டு நீங்க கஷ்டப்பட்டுக்காதீங்க. இல்ல கையன், ஹோட்டல் வைக்கிறத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். அந்த ஹோட்டல் வைக்க கொடுக்க போற பணத்தை வச்சு எழில் தம்பிக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுக்கலாம். இப்போதைக்கு ஹோட்டலை விட டிராவல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நானும் அதைத்தான் ஆசைப்படுறேன். அனுவோட அப்பாவும் அதைத்தான் ஆசைப்படுவாரு. அண்ணி, நாங்க ஆசைப்படுறதும் முதல்ல உங்களுக்கு ஹோட்டல் வச்சு கொடுக்கணுங்கிறது தான். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க எழில நினைச்சு கவலைப்படாதீங்க. எழிலுக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். கண்டிப்பா எழிலுக்கு நான் நினைக்கிறத பண்ணுவேன். அக்கா, கயல் தான் சொல்றா இல்ல, டிராவல்ஸ் ஆரம்பிச்சாலும் அது நம்ம குடும்பத்துக்காக தான், ஹோட்டல் ஆரம்பிச்சாலும் அது நம்ம குடும்பத்துக்காக தான். அப்புறம் என்னக்கா, எல்லாரும் சேர்ந்து தானே முன்னேற போறோம். கயல் சொன்ன மாதிரி முதல்ல ஹோட்டல் தான் ஆரம்பிக்கணும். ஆமா அக்கா, இப்போ ஹோட்டலுக்கான பணத்தை எங்க இருந்து ரெடி பண்ணுவீங்க? இருந்த பணத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றதுக்கா? அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாப்போம், அந்த கடவுள் நமக்கு ஏதாச்சும் ஒரு வழி கொடுப்பாரு. ஓகே சார், கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மா, ஏய் தள்ளி நில்லு. மா, அக்கா. என்னடா, என்ன விஷயம் சொல்லு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. சொல்றேன். மா, வாமா வாமா வாமா. என்னடா? சீக்கிரம் வாமா. டேய், மா, என்ன? ஏய், என்னடாச்சு? ஏன் கூப்பிட்ட? அக்கா, என்ன நாளைல இருந்து டியூட்டி ட்ரைனிங்க்கு வர சொல்லிட்டாங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என் உடம்புல காக்கி சட்டை ஏற போகுது. ஏய், சூப்பரா. இந்த நாளுக்காக தான் நாங்க எல்லாரும் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். ஒரு போலீஸ்காரனா கம்பீரமான தோற்றத்தோட எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிக்கிற நாள் வந்துருச்சு. கங்க்ராட்ஸ்டா. கங்க்ராட்ஸ் அன்பு. தேங்க்ஸ் தேவி. வாழ்த்துக்கள் அன்பு. உன்ன மாதிரி ஒரு யங்கான ஃபிட்டான போலீஸ் ஆபீசர் நம்ம குடும்பத்துல இருக்கிறது நமக்கு தானே பெருமை. ப்ரோ, ஏன் சார்பும் ஆசான் சார்பும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆசான் ஊர்ல இருந்து திரும்பி வரப்போ தம்பி யூனிஃபார்ம்ல பார்த்து அப்படியே பூரிச்சு போறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன மம்மி சைலண்டா நிக்கிற? சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டியா இல்ல ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே ரொம்ப ரியாக்ட் பண்ண வேணான்னு இருக்கியா? ஏய் ஏய் வாயாடி. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இப்படி ஒரு பெருமையை தேடி கொடுத்தவனுக்கு ஒரு நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாடலாம், தப்பே இல்ல. அத நாங்க எத்தனை நாள் தான் பண்றது? ஏய் பாரு. சரி சரி சரி. அன்பு, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். போதுமாடா? ஆனந்தி, அன்பு போலீஸ் ஆயிட்டாரு.
கொஞ்சம் மரியாதை கொடு. அட மாம்ச, இனி ஊருக்கே அன்பு போலீஸ் ஆனாலும் வீட்டுக்கு பழைய சொம்புதான். பாத்தியா, அதே மரியாதை தான் கிடைக்கும். உன்னை. ஏய், யாரு பழைய சொம்பு சொல்றா? உன்னை. எஸ்பி சார் நல்லா போடுங்க சார். வாய் அதிகமாயிடுச்சு. வாயில இருந்து குத்துங்க சார். ஏய், யார் முதல்ல வம்பு இருக்கா? போதும் சார், என்ன? அடிச்சுக்காதீங்க. ஷோ. ஏன்டா பொம்பளை பொண்ணை போட்டு அடிச்சுட்டே இருக்க? என்னடி பண்ணுவ? சரி விடு. பாருக்கா. பாருக்கா. ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணி எடுத்து சரிக்கா. ஸ்வீட்டா? அண்ணி, இந்த முந்திரி எல்லாம் நிறைய போட்டு கேசரி பண்றீங்களா? சூப்பரா எதுக்கு? இருக்கு. இன்னும் கொழுப்பு ஏறதுக்கா? வாய் மட்டும் நல்லா பேசுறல்ல, அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? எந்நேரமும் ஏதாவது படிக்கிற மாதிரியே பில்டப் கொடுக்க வேண்டியது. இதுல கையில நியூஸ் பேப்பர் வேற. டேய், நியூஸ் பேப்பர் படிக்கிறது பொது அறிவை வளர்க்கறதுக்காக படிக்கிறதுடா. உனக்கு பொதுவாவே அறிவில்ல, இதுல பொது அறிவு வேறயா? உன் போலீஸ் தனத்துல என்கிட்ட காட்டாத. காக்கி சட்டை போட இன்னும் ஒரு நாள் இருக்கு தம்பி. நானும் சீக்கிரம் டாக்டர் ஆயிடுவேன். அப்ப இருக்குடா ஏய், உனக்கு. டாக்டருக்கு ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் கிட்ட தான் வரணும். போலீஸ்க்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் தானே வரணும். அப்ப நீ வருவல்ல, அப்ப பெரிய ஊசி எடுத்து குத்திடுவேன். குத்துவியா? குத்துவியா? சண்டை போட்டுக்காதீங்க. அப்பதான் காய்ச்ச முதல்ல. நீ அவன்கிட்ட வாய் கொடுக்குற. போ, ஓடி. சும்மா உட்காருல்ல. ஏய், ஷாலினி, உட்காரு. ரோஷன்கிட்ட சொல்லுவேன். ஆனந்தி அடிச்சு போதும், நீ வா. உட்காரு உட்காரு. அவன் எப்படி அடிக்கிறான்? அவகிட்ட போய் ஏன் சண்டை போட்டுட்டு நீ அமைதியா இரு, இருக்க? சின்ன ஷாலினி. பொண்ணு தானே. போட்டன பாரு. ஏய், பொடி. நீ அவ கூட சேராத. இந்த வெங்காயம் உரி. அக்கா, அவன் மூஞ்ச பொடிடி. பாருங்களேன். படி. போமா, எப்பவுமே நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற. என்னத்த சப்போர்ட் பண்ணிட்டாங்க?